அண்ணாமலை குடும்பம் சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வருணை தான் காட்டுறாங்க. வருண் வந்து எப்படியாவது நம்ம வந்து சாராவை பார்க்க போகணுன்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கும்போது அப்போ வெண்ணிலாவோட அப்பா அம்மா வந்து வருணை பார்க்கறதுக்காக வராங்க. அப்போ வருண் வந்து உடனே வந்து அவங்க கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்னங்க இந்த நேரத்தில் வந்து நான் பார்க்க வந்திருக்கிறீங்க அப்படிங்கவும் உடனே வந்து அவங்க வருண் கிட்ட 2 பேரும் அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. எதுக்காக இப்போ 2 பேரும் நீங்கள் அழுதுட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது, இங்கே பாருங்க மாப்பிள்ள, என் பொண்ணு நீங்கள் கைவிட்டுற மாட்டீங்களே, என் பொண்ணு கழுத்தில் நீங்கள் தாலி கட்ட மாட்டீங்களா, உங்களுக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே வருண் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னமாம் அப்படி பேசிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது, இல்லை மாப்பிள்ள அப்படிதான் எல்லாருமே பேசிக்கிடுதாங்க, நான் சொல்றதை கேளுங்க, என் பொண்ணு ரொம்பவே நல்ல பொண்ணு, அவள் வந்து இந்த மாதிரிக்கு தப்பு பண்ணிட்டான்னு சொல்லி தெரிஞ்சதுமே நீங்கள் வந்து அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் சம்மதம் சொன்னீங்க. ஆனால் அப்படி இருக்கும்போது இப்போ அவள் எந்த தப்புமே பண்ணலன்னு சொல்லிக்கிட்டு நிறுவனமாயிருது. இந்த நிலைமையில அவளை நீங்கள் கைவிட்டுற மாட்டீங்களே. அது மட்டும் இல்லாமல் அவள் இந்த குடும்பத்தில் வந்து வாக்கப்படுறதுக்கு முக்கிய காரணமே அண்ணாமலைமா தான். அவங்க மட்டும் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கலன்னா கண்டிப்பாக வந்து என் பொண்ணு வந்து இவ்வளோ பெரிய குடும்பத்தில் அவள் வந்திருக்கவே முடியாது. அவள் சின்ன வயசுல இருந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கிறா. அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் சந்தோஷமா இருக்கிறோம். ஆனால் இப்போ என்னமோ பயமா இருக்குது, அவள் கழுத்துல தாலி ஏறுமா ஏறாதானேன்னு சொல்லிட்டு தெரியல அப்படிங்கவோ இப்படி சொன்னதுமே வருண் வந்து சொல்றாங்க, இங்க பாருங்க, நீங்க அதை பத்திலாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நீங்க நினைச்ச மாதிரிக்கு நல்லபடியா கல்யாணம் நடக்கும் அப்படிங்கும்போது என் பொண்ணை கைவிட்டுற மாட்டீங்களா அப்படிங்கும்போது அப்படிலாம் ஒன்றும் நடக்காது மாமா, நீங்க ஃபீல் பண்ணாதீங்க அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா வெண்ணிலாவோட அப்பா அம்மா வரவும் அப்போ லீலாவதியும் அண்ணாமலையும் வராங்க. என்ன வருண் ரூம்ல இருந்து பாருங்க என்ன விஷயம்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை என் பொண்ணுக்கும் வருண் மாப்பிள்ளை வரைக்கும் கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, அதனால தான் நாங்கள் பயந்து போய் மாப்பிள்ளை கிட்ட இந்த விஷயத்தை பற்றி பேசுறதுக்காக வந்தோம் அப்படிங்கவும் உடனே லீலாவதி சொல்கிறாங்க, என்னங்க இப்படிலாம் பேசிட்டு இருக்கிறீங்க, அண்ணாமலை ஒரு வாக்கு கொடுத்துட்டானா அதுக்கப்புறம் வந்து அது வந்து எந்த காரணத்தினாலும் அவள் வந்து அந்த கொடுத்த வாக்கை அவள் வந்து மீறவே மாட்டா. அப்படி இருக்கும்போது நீங்கள் எதுக்காக இப்படிலாம் வந்து பிரச்சனை பண்ணிட்டு நீங்கள் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்க, நீங்கள் நினைக்கிறத மாதிரிக்கு எதுவும் தப்பு எதுவும் நடக்காது, கண்டிப்பாக வருணுக்கும் வெண்ணிலாவுக்கு தான் கல்யாணம் நடக்கும் அப்படிங்கவும் இப்போ அண்ணாமலை சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆமாம், நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக அந்த கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லவும் உடனே அவங்களும் சந்தோஷப்பட்டுட்டு போகிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா அவங்க அண்ணாமலை தான் காட்டுறாங்க. அண்ணாமலை ரூமில் இருந்துட்டு இருக்கவும் இப்போ கௌதம் அங்கே வராங்க. சித்தி இங்கே என்னெல்லாம் நடந்துட்டு இருக்குதுன்னு தெரியல, ரொம்பவே குழப்பமாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் அவன் வெண்ணிலா மேலே ஒருத்தர் பழி சுமத்தினாமல அவன் வந்து தப்பிச்சு போயிட்டான் போலுக்கு அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து அந்த விஷயம் எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. என்ன சித்தி இப்படி தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அசால்ட்டாக இருந்துட்டு இருக்கிறீங்க, இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியலையே, திரும்பவும் வெண்ணிலாவுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்ததாக பார்த்தோம்னா அண்ணாமலை வந்து ஒரு பீரோவை திறக்கிறாங்க. திறந்து பார்க்கவும் உடனே வந்து அந்த ஆளை இவங்க தான் பிடிச்சி வச்சிருக்கிறாங்க. அப்போ கையில் கட்டி வச்சுட்டு வாயில் பிளாஸ்டிக் போட்டு ஒட்டி வைக்கவும் 2 பேரையும் வந்து பிடிச்சி வச்சிருக்கிறாங்க. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத கௌதம் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. சித்தி அப்போ இவங்க 2 பேரும் வந்து உங்கள் கஸ்டடியில் தான் இருக்கிறாங்களா அப்படிங்கும்போது, ஆமாம் கௌதம் என்னுடைய கஸ்டடியில் தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இங்கே பார்த்தோம்னா வருணை தான் காட்டுறாங்க. வருணோட ஃப்ரெண்டு வந்து அவங்க வெளியே இருந்துக்கிட்டு அவங்க காரில் வந்து வந்துட்டு இருக்கிறாங்க. வந்ததுமே அவங்க வந்து ஃபோன் பண்ணுறாங்க, என்ன வருண் வந்துட்டியா, நான் வந்து உனக்காக தான் காரை வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன், பின்னாடி வாசலோட வந்துரு அப்படிங்கிறப்போ அப்போ வருண் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, எங்க பாருடா எனக்கு என்னமோ வந்து நம்ம தப்பு பண்றோமோன்னு தோணுது அப்படிங்கும்போது, என்ன நினைச்சிட்டு இருக்கிற, எதுக்காக அப்படி பேசுற அப்படிங்கவும் வெண்ணிலாவோட அப்பா அம்மா வந்து இந்த மாதிரிக்கு என் பொண்ணு கழுத்துல நீங்க தாலி கட்டுவீங்களா மாட்டீங்களான்னு சொல்லிக்கிட்டு என்கிட்ட வந்து அழுதுகிட்டு கேட்டுட்டு போனாங்க, அதனால எனக்கு வெண்ணிலா நினைச்சா எனக்கு கஷ்டமா இருக்குது அப்படின்னு சொல்லும் போது, எங்க பாரு வெண்ணிலா பத்தில நீ கவலைப்பட வேண்டாம், சாராவும் நீயும் எந்த அளவுக்கு நீங்க உயிருக்கு உயிரா லவ் பண்ணிருக்கிறீங்க, சாராவை பத்தி நீ நினைக்கவே இல்லையா, அங்க பாரு வெண்ணிலாவுக்கு ஒரு வாழ்க்கை கண்டிப்பா வந்து உங்க அம்மா அமைச்சு கொடுப்பாங்க, வெண்ணிலாவுக்காக எல்லாருமே இருக்கிறாங்க, ஆனா சாராவுக்கு உன்னை தவிர யாருமே கிடையாது, அப்படி இருக்கும்போது உனக்கு பிடிச்சமான ஒரு வாழ்க்கையை நீ அமைச்சுக்கிடணும், இப்போ மட்டும் நீ வந்து அமைச்சுக்கலன்னு வச்சுக்கேன், அதுக்கப்புறமா உனக்கு பிடிக்காத வாழ்க்கையோட தான் நீ சேர்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்கணும், அது உன்னால முடியுமான்னு சொல்லி கேட்கவும் உடனே வந்து அவங்க வருண் வந்து இல்ல அது என்னால முடியாது அப்படிங்கவும், அப்ப நீ உடனே கிளம்பிவா உனக்காக நான் கார்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் உடனே வருண் சரின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தோம்னா பின்பக்க வாசலோட அவங்க செவரை எட்டி குதிச்சுட்டு இருக்கிறாங்க. இதை வந்து வான்மதி பார்த்துருந்தாங்க. பார்த்ததுமே பரவாயில்லையே சாரா நினச்சதை சாதிச்சிட்டா போலுக்கு, சாராவை பார்க்கறதுக்காக தான் இந்த வருண் வந்து இங்கேருந்து எஸ்கேப் ஆகி போயிட்டு இருக்கிறான், இவன் போக மாட்டான்னு தான் சொல்லி நினச்சேன், ஆனால் பரவாயில்ல சாரா என்னமோ பிளான் பண்ணி இந்த மாதிரிக்கு வந்து வருணை வர வச்சுட்டால, எப்படி இருந்தாலும் சரி தான் எனக்கு கிடைக்காத வருணை அந்த வெண்ணிலாவுக்கு நான் கிடைக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கவும் அடுத்ததாக பார்த்தோம்னா மங்காவை தான் காட்டுறாங்க. அப்போ வான்மதி வந்துட்டு வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன இவ்வளோ சந்தோஷமா இருக்கிற அப்படிங்கும்போது,
இன்னும் கொஞ்ச நேரத்தில் வெண்ணிலாவோட கல்யாணம் நிற்க போகுது, அது நினச்சி தான் நான் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறேன் அப்படிங்கவும் இங்கே பார்த்தோம்னா வந்து அண்ணாமலையும் கௌதமி தான் காட்டுறாங்க. அப்போ இந்த 2 பேர்கிட்ட வந்து அவங்க அண்ணாமலை வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, இங்கே பாரு வெண்ணிலா மேலே இந்த மாதிரிக்கு பழி சுமத்த சொன்னது யாருன்னு எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்போ வான்மதியும் மங்காவும் அங்கே நடந்து வந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த ரூமில் ஜன்னல் ஓப்பனாக இருக்கவும் அந்த இடத்துல வான்மதி இங்கே வரவும் அப்போ இவங்களை பார்த்துருந்தாங்க. பார்த்ததுமே அதிர்ச்சியடைகிறாங்க. ஐயோ இவனுங்க 2 பேரும் எப்படியோ அண்ணாமலை கிட்ட வந்து மாட்டிக்கிட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சியோட இருக்கவும் இப்போ மங்காவும் சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன வான்மதி இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு அப்படிங்கும் போது நீ சத்தம் போடாது அப்படிங்கவும் அடுத்தது பார்த்தோம்னா அண்ணாமலையும் கௌதமும் சேர்ந்துக்கிட்டு அவங்க கிட்ட 2 பேர்ட்டி கேட்டுட்டு இருக்கிறாங்க, அங்கே பாரு வெண்ணிலா மேலே பழி சுமத்தினது யாருன்னு எனக்கு இப்பவுமே தெரிஞ்சாகணும், அப்படி மட்டும் நீ உண்மையை சொல்லணும்னு வச்சுக்கீங்க உங்க 2 பேரோட கதையை நான் முடிச்சுக்கிட்டு நான் போயிட்டே இருப்பேன் அப்படின்னு அண்ணாமலை வந்து பேசிட்டு இருக்கவும் இதை கெட்டதுமே வான்மதி அப்படியே வந்து பயப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. ஐயோ இது பிரச்சனைக்கு பின்னாடி நான் தானே இருக்கேன், இப்போ இவனுங்க மட்டும் உண்மையை சொல்லிட்டாக்கி அவ்வளோதான், அண்ணாமலை நம்ம கதையை முடிச்சு போடுவாள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வான்மதி பயத்தோடு இருக்கவும் இங்கே பார்த்தோம்னா வருணை தான் காட்டுறாங்க. அப்போ வருண் வந்து அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்கே பாரு எனக்கு ரொம்பவே வந்து பயமாக இருக்குது, ஏன்னா வெண்ணிலாவோட அப்பா அம்மா வந்து எங்கிட்ட கெஞ்சிட்டு போனாங்க வெண்ணிலாவோட கல்யாணம் நின்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ இந்த மாதிரி நேரத்தில் நானும் வந்து மண்டபத்தை விட்டு வந்துட்டேன், இப்போ அடுத்தது கொஞ்ச நேரத்தில் என்ன நடக்க போது தெரியல, இந்த விஷயம் அம்மாவுக்கு தெரிய வரும்போது என்ன நடக்குமோன்னு சொல்லிட்டா எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லவும் நான் வேணா திரும்ப போயிட்டுமா அப்படின்னு வருண் வந்து சொல்லிட்டு இருக்கவும் அப்போ அவங்க ஃப்ரெண்டு வந்து சொல்கிறாங்க, என்ன வரும் நீ எதுக்காக வந்து மற்றவங்களை பற்றி நினச்சிட்டு இருக்கிற, உன்னை பற்றி ஏன்னா இது உன்னுடைய வாழ்க்கை, உனக்கு பிடிச்சமான ஒரு வாழ்க்கையை நீ அமைச்சுக்க வேண்டாமா, இதெல்லாம் வந்து இன்னைக்கு ஒரு நாளே முடிஞ்சு போயிடும், ஆனால் வாழ்நாள் ஃபுல்லாக நீ வந்து உனக்கு பிடிக்காத வாழ்க்கையோட நீ சேர்ந்து வாழ்றதுக்கு பதிலே இன்னைக்கு ஒரு நாளே எல்லா பிரச்சனையும் வந்து முடிச்சுக்கிட்டு உனக்கு பிடிச்சமான ஒரு வாழ்க்கையை நீ அமைச்சுக்கோ, உனக்காக அங்கே சாரா வந்து காத்துட்டு இருக்கிறா, நீ போகலன்னா அவ தப்பான ஒரு முடிவு எடுப்பா, அதுக்கு பிறகு எல்லாமே வந்து முடிஞ்சு போயிடும், அதனால நீ எதை பற்றி நீ கவலைப்படாத, வெண்ணிலாவுக்கு உங்க அம்மா கண்டிப்பாக ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுப்பாங்க அப்படிங்கிறாங்க. இதனால அடுத்தது என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம்.